எல்லாருக்குமே வணக்கம். ஒரு சின்ன அவேர்னஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வந்து கேமரா முன்னாடி வந்திருக்கேன். விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு வந்து நான் வண்டியில் ஈவினிங் டைமு நான் எப்போவுமே வந்து மஃப்ளர் மாதிரி கட்டிட்டு போவேன். பட் நேற்றுக்கு என்னாச்சுன்னா, அவசரத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டாமல் வந்து போனேன். என்னோடய ஷார்ட் செயின் இப்படி நல்லா சாரீ மேலவே தெரியும் ஆக்சுவலி. ஸோ நந்தனம் சிக்னல் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா, நந்தனம் சிக்னல்லேருந்து ஒரு பையன் வந்து ஒரு காலேஜ் பையனாட்டம் தான் இருக்கான். அவன் வந்து பின்னாடிலேருந்து அக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வந்தான். நான் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஓகே அவனும் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கிளம்புனேன். பட் அந்த பையன் என்ன பண்ணேன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சைடாக வந்து நிப்பாட்டிட்டு, அக்கா உங்களை தான் கூப்பிட்றேன், உங்களோட முடியில் வந்து ஏதோ ஒரு விஷப்பூச்சி இருக்குது, அது வந்து எடுக்கிறோம், இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோடய ஹேர் வந்து டச் பண்ணுறான். நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன், என்னை போக விட மாட்டேங்கிறான். அவன் வந்து போக விடாமல் வந்து நான் எடுத்துடுறேக்கா ஒரே நிமிஷங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிப்பிடிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, உடனே வந்து நான் என்ன சொன்னேன், ஹூ ஆர் யூ அப்படின்னு சொன்னேன். அவனோட வண்டி வந்து லாக் பண்ண பார்த்தீங்களா, அந்த லாக் பண்ண இதில் வந்து ஒரு சின்ன நைஃபு வச்சுருக்கான். அதை அப்சர்வ் பண்ணேன் நான். அவன் வண்டி லாக் பண்ணி கையில் எடுத்துன்னு வரும்போது அது கீழே வந்து தொங்கின்றது அந்த நைஃபு. அது பார்க்கும்போது எனக்கு வந்து இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு டவுட்டு வந்தது. உடனே வந்து அவன் வந்து முடி வந்து ஃபுல்லாகவே பிடிச்சி இப்படி இழுக்க ஆரம்பிச்சிட்டான் வந்து வண்டிக்கிட்ட. தென் ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு ஸ்டாப், ஐ எம் ஆல்சோ போலீஸ், நானும் போலீஸ் தான், போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் தான் லைனில் இருக்கார், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் உடனே என்ன பண்ண, பயந்துட்டு பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஆக்சுவலி அவனோட கோல் என்னன்னா, எப்படியும் லேடிஸ் வந்து தாலி செயின் போட்டிருப்பாங்க, சம்திங் கோல்டு இருக்கும் அப்படின்ற ஒரு இதனால வந்து அவன் ஸ்நாச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் பண்ணியிருக்கான். பட் பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து அந்த இடத்துல ஒரு அவேராக இருக்கிறதுனால நான் தப்பிச்சிட்டேன். இது வந்து எல்லா பெண்களுக்குமே நான் சொல்கிறேன், இந்த தங்கம் வந்து விலை ஏற மனுஷாளுங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டின்றது இல்லாமல் போயிடுது. எல்லா போலீஸுமே இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பப்ளிக் ரொம்ப மோசம், சீரியஸாக சொல்கிறேன். வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது, ஒரு வண்டி நடுவில் நின்று இருக்கனா என்ன பிரச்சனைன்றத கூட இறங்கி யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட அவசரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்றத போய் கேட்கறது கூட நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து எல்லாருமே போகிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது வந்து தனியாக பேசுகிறாங்க 2 பேர் அப்படின்னா கொஞ்சம் எட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து யாரோ தெரிஞ்சவங்க அப்படின்னு நினச்சிட்டு போகாதுங்க. பட் நான் திஸ் இஸ் த சொசைட்டி, வி ஹாவ் டு பி ஸ்விம் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே கொடுங்க. இந்த கோல்டு எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாருமே வாங்காதுங்க, யாருமே போடாதுங்க. எனக்கு கோல்டு தானே குறையுதோ அன்றைக்கி வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து விலைவாசி ஏறுறதுனால என்ன பண்ணுறா, 1 கிராமு கிடச்சாலும் 12,000 11,000 வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இன்னமும் இந்த ஃப்ராடு பண்ணுறதுக்கான பசங்க எல்லா வழிகளும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக ஃபார் என்டையர் இதுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ண வைங்க. இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ சம்திங் ப்ளீஸ் டேக் சம் ஆக்ஷன் ஆன் திஸ். எவனாவது இந்த மாதிரி பண்ணுறானா இம்மீடியட்லி டேக் சம் ஆக்ஷன். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் everyone to share this to the government first. Thank you.